ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்ல உதிரியாக அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட நல்ல பர்ஃபெக்டான பிரியாணி சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், 2 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரியும் சேர்த்துடலாம். ஜாதி பத்திரி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, பிரியாணி திகட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா பொருட்களை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ரோரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 பிரியாணி இலை, ஒரு அனாசிப்பூ, சின்னதாக 2 மராட்டி மொக்கு சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 4லேருந்து 5 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ பிரியாணிக்கு எப்போயுமே வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அப்போ தான் நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது. அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி குறைவாக தான் இருக்கணும். நான் 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்தேன். அதுக்கு பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நமக்கு 100லேருந்து 150 கிராம் அளவு இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிற பிரியாணி மசாலா பவுடர், இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நல்லா புளிப்பில்லாத கெட்டியான தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 100 ml அளவு இருக்குது. கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சமாக மல்லி இலை. புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ எப்பயுமே பிரியாணிக்குன்னு சிக்கன் பீசஸ் வாங்குற போது இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் 2 விசில் வேக வைக்கிற போது அது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க.
ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக புதினா இலை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டீங்க அப்படின்னாலே போதும். சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.